நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தளபதி விஜய் பார்த்தினா இரவு 10 மணிக்கு மேலே டிஜிபி ஆஃபீஸுக்கு புகார் கொடுக்க வந்திருக்கா. டிஜிபி ஆஃபீஸாக கொஞ்சம் பரபரப்பாக ஏற்பட்டுச்சு. எதுக்காக புகார் கொடுக்க வந்திருக்கா கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கு ஐயா செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா ப்ரெஸ் மீட்டில். இந்த மாதிரி பொன்ராஜ் திமுக ஆதரவாளர் பொன்ராஜ் பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசியிருக்காரு. அதுக்கு தளபதி விஜய் நேரில் வந்து புகார் கொடுத்துருக்காரு. தன்னை பற்றி எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் கண்டுக்காம தன்னை நேசிக்கிற அம்மா அக்கா தங்கை எல்லோருக்கும் இப்படி இழிவாக பேசுகிற நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அதான் தளபதி விஜய் நேராகவே புகார் கொடுக்க வந்திருக்காரு டிஜிபி கிட்ட. இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம். கண்டிப்பாக கோர்ட்டு படிதான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் இதுக்கு மேலே அமைதியாக இருந்தாங்கன்னா தளபதி விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போதும் அப்படி கேள்வி எழும். கண்டிப்பாக தளபதி விஜய் பண்ண சம்பவம் நல்ல விஷயம். ஒட்டுமொத்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா திமுகனால இப்படி தான், திமுக கட்சினால இப்படி தான், திமுக பெண்களை மதிக்காது இப்படி தான் விமர்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பெண்களுக்கு இது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இனிமேல் திமுக வந்து சைட்லேருந்து யாருமே இதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்கல. அந்தளவுக்கு ரசிக்குது அப்படின்னா தெரியும். இவங்களா ஆட்சிக்கு வந்து மறுபடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க திமுக. இது நேஷனல் மீடியா வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சேரும் இந்த தளபதி விஜய் புகார். கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கப்புறம் அவன் மன்னிப்பு கேட்கலன்னா கண்டிப்பாக பெரிய அளவு ஒரு பிரச்சனை வரும். தளபதி விஜய் எடுக்கிற முடிவு நல்ல முடிவு தான்.